ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 57 66 முடியிறை வார்த்தைகள். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோர் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயரை கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது இன்று உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்களுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்று நான் சொல்வேன். ஏனென்றால் இஸ்ராயல் மக்களுடைய இறைவாக்கினர்களுடைய வரிசையிலே கடைசியான இறைவாக்கினர் மலக்கி இறைவாக்கினருக்கு பிறகு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அவர்களுக்கு இறைவாக்கினர்களே இல்லை. இறைவனுடைய வார்த்தையை கிடைக்கவில்லை. எந்த இறை மனிதனும் அவர்களிடம் வரவில்லை. ஆகவே 400 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 16 தலைமுறைகள் இறை வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த மக்கள் இறைவன் வாயை திறக்கவில்லை என்று கூட சொல்லலாம். அப்பொழுது அந்த காலத்திலே திருமுழுக்கு யோவான் அவருடைய பிறப்பு, அவருடைய அந்த பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகளை மக்கள் கண்டவுடனே அவர்கள் மத்தியில் ஒரு இறைவாக்கினர் வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் அக்களித்தனர். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அவர்களுக்கு ஒரு கதவை திறந்தது, அருளின் கதவை திறந்தது. கடவுளுடைய வாய் மீண்டும் திறந்தது. கடவுளுடைய வார்த்தை அவரிடம் மீண்டும் வந்தது. இதை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். அவருடைய தந்தை சக்கரியாவின் வாய் திறக்கிறது, அவருடைய நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது. அது ஒரு அடையாளம் அன்புக்குரியவர்களே. கடவுளும் தன்னுடைய மௌனத்தை கலைந்து மக்களோடு பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் கடவுள் மௌனமாக இருப்பதாக நாம் உணர்வோம். நாம் கேட்டது நடக்காமல் இருக்கலாம், நம்முடைய நவநாட்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம், நம் ஜெபங்கள் வெறுமனையாக சென்று விடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் இப்படி நினைக்கிறோம், கடவுள் ஏன் அமைதியாக இருக்கிறார், கடவுள் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறார். அது அன்புக்குரியவர்களே, நம்ம விவிலிய நிகழ்வுகளை பார்க்கும்போது, குறிப்பாக அந்த 400 ஆண்டுகள் உண்மையிலே கடவுள் அமைதியாக இருந்தாரா? ஆம், வார்த்தை வரவில்லை, அவர் பேசவில்லை, ஆனால் அவர்கள் செயல்கள் இருந்திருந்தது. அதை இப்படி நம்ம பார்க்க முடியுதுன்னா, இந்த 400 ஆண்டுகளில் இஸ்ராயல் மக்களை பல அரசுகள் ஆண்டன. குறிப்பாக அன்புக்குரிய, நான் 2 அரசுகளை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று மாசிடோனியா, அதாவது கிரேக்க அரசு. அலெக்சாந்தர் வழியாக அந்த மக்கள் கைப்பற்றப்பட்டு அவர்கள் ஆட்சி ஆழ்ந்தார்கள். அதன் பிறகு ரோமியர்கள், நமக்கு தெரியும், இயேசு இருக்கும் பொழுதே ரோமியர்கள் இருந்தார். ரோமியனுடைய ஆட்சி அங்கே நிலவியது. இந்த 2 ஆட்சியில் என்ன நடந்தது அன்புக்குரியவர்களே? கிரேக்க ஆட்சியின் பொழுது கிரேக்க மொழி பரவியது. அவங்க ஆட்சி செய்த இடத்துல எல்லாம் கிரேக்க மொழி எழுதவும் பேசவும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ரோமையர் ஆட்சி வரும்பொழுது என்ன நடக்குது என்றால், ரோமியர்கள் பல அரசுகளை கைப்பற்ற அங்காங்கே நகர்களை நிறுவுகிறார்கள். they build cities. இப்போ இந்த நகர்களுக்கு தொடர்பு கொள்வதற்காக சாலைகளை அமைக்கிறார்கள். அப்போது ரோமைய அரசு சாலைகளை அமைக்க துவங்குகிறது. தொடர்புகள், ஒரு நகருக்கும் இன்னொரு நகருக்கும், ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இப்போ அன்புக்குரியவர்களே, இந்த 400 ஆண்டுகள் இது நிகழ்ந்த பிறகு மெசியா வருகிறார். மெசியாவின் நற்செய்தியை எடுத்து செல்வதற்கு மொழியும் சாலைகளும் தயாராக இருக்கிறது. நம்ம இதை பார்க்கும்பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த 400 ஆண்டுகள் ஆண்டவர் என்ன செய்தார்? மெசியாவுக்காக அங்கு வேறு ஒரு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்மால் பார்க்க முடிவதில்லை. ஆகவே இன்றைய இந்த செய்தியில் அவர் அமைதி காத்தார்
கடவுள் அமைதியாக இருந்தார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு வார்த்தை வேண்டாலும் கேட்காமல் இருந்திருக்கலாம், கடவுளுடைய வாக்கு கேட்காமல் இருந்திருக்கலாம், இறை வாக்கினர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அங்கு செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பதை நாம் உணர முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, நாம் நம்மை முழுவதாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அமைதியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய செயல்பாடுகள் நிச்சயம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அவருடைய நேரத்தில் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் அமைதியாக இருந்தாலும் அவர் எதையோ ஒன்றை அமைத்து கொண்டிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் அமைதியாக இருந்தாலும் எதை ஒன்றை உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, அவர் திட்டத்திற்காக எதையோ அமைத்து கொண்டிருக்கின்றார். சரியான நேரத்தில் அவர் பேசுவார். பேச வேண்டிய நேரத்தில் அவர் குரல், அவருடைய செயல்கள் உங்களுக்கு வெளிப்படும். நாம் அவரை நம்ப வேண்டும். ஒரு சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவரோடு இன்னொருவர் அவருடைய டீமில் வேலை செய்ய வேண்டியது. இவங்க இருவரும் சேர்ந்து தான் உழைக்க வேண்டும், சேர்ந்து தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணணும். ஆனால் அவர் ஒத்துழைப்பதே இல்லை. மாறாக இந்த நம்முடைய கத்தோலிக்க சகோதரியை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தி அவருக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருந்தார். இவரும் அதை பொறுத்து கொண்டிருந்தார், ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டிருந்தார். பல மாதங்கள் இது இப்படியே சென்றது. ஒரு நாள் திடீரென்று அந்த நபர் இவரிடம் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சகோதரர் சொல்லியிருக்கிறார். இவர் கேட்டார், ஏன் என்ன சொல்கிறீங்க? இல்லை, உங்களை நான் சரியாக ட்ரீட் பண்ணல, உங்களோட சரியாக நான் வேலை செய்யலை, நீங்கள் கேட்டதெல்லாம் நான் கொடுக்கல, ரொம்ப டிலே பண்ணி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்கள் பேர் கெட்டு போகிற மாதிரி நான் செய்துட்டேன். நான் ஏன் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னா, அவர் சொன்னார், நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ஒரு சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வெளியூருக்கு சென்று இருந்தோம். அப்போது புது கார், நான் வாங்கிய புது காரை தான் போயிருந்தேன், புது டயர். திடீரென்று என் கார் டயர் வெடித்து என் கார் அப்படியே ஓரமாக போய் ஒரு இடத்துல நின்னது. அந்த இடத்துல நின்ன உடனே நான் இறங்கி பார்த்தால் அது ஒரு உங்கள் கிறிஸ்துவ ஆலயம், அந்த சிலுவை இருந்தது. அந்த சிலுவை பார்த்த உடனே நீங்கள் உங்கள் செயினில் போட்டிருக்க சிலுவை எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ அந்த சிலுவையிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் பேசியது போல் இருந்தது, என் மகளை ஏன் நீ கஷ்டப்படுத்துகிறாய் என்று. உடனே நான் உணர்ந்தேன், எனக்கு இது நடந்ததுக்கு காரணம் நான் உங்களை கஷ்டப்படுத்தினேன் என்ற உணர்வு எனக்கு வந்தது. அதனால் நான் மன்னிப்பு கேட்கிறேன், உங்கள் கடவுளிடம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரி சொன்னார், ஆண்டவர் எனக்காக பேசினார் ஃபாதர். ஏன் ஆண்டவர் இவ்வளவு நாள் பேசாமல் ஏன் அன்றைக்கி பேசினா அது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசின நேரம் சரியான நேரம். கிறிஸ்துவ அன்புக்குரியவர்களே, இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னு நீங்கள் மனம் தளர்ந்து போக வேண்டாம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஒரு திறப்பு போல, ஒரு கதவு திறந்தது போல, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் ஏதோ ஒன்றை அமைத்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். நாம் நம்ப வேண்டும், ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும். நம்முடைய தந்தையாக இருக்கிறவர் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக செய்ய வேண்டியதை செய்வார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம், நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும். அதாவது அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா, முட்டை கேட்டால் கல்லை கொடுப்பாரா என்று சொல்வார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்கள் தந்தை உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வல்லவர். ஆகவே அவர் தொடர்ந்து நன்மை செய்யும் கடவுளாக இருக்கிறார். நமக்காக நமக்கு வேண்டியதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்போம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, உன் மீது முழுமையாக நாங்கள் நம்பிக்கை வைக்க, நீர் அமைதியாக இருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரிந்தாலும் நீர் எதையோ ஒன்றை அமைத்து கொண்டிருக்கிறீர் என்பதை விசுவசிக்க வேண்டிய அருளை தாரும். அன்னை மரி எங்களுக்காக பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.